ஹலோ வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் ரச்சனா. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. ஒரு முக்கியமான வீடியோ. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னம் நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு வீடியோ இருக்கு. நான் கதைக்க போற விடயம் வேறொரு விடயம், அது வேறொரு சமூகம் சார்ந்த விடயம். அதை பார்க்கறதுக்கு முன்னம் சும்மா இறைச்சியாக நான் டிக்டாக்ல பார்த்த ஒரு வீடியோ உண்டு. ஃபர்ஸ்டா நான் அதை போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்கோ. இந்த தமிழாக்கள் நீங்கள் எவனை முன்னுக்கு வேற விட்டுருக்குறீங்க இல்லை, நான் கேட்குறேன். அது அப்படி நீங்கள் சொல்கிறத கேட்டோண்ட மற்றவன் பாலோடும் இந்த வாகிசனை அந்த பின் மேஜையில் இருக்கிறக்க கூடி தகுதி இல்லையண்டே அடிச்சு கழிச்சாங்களே. தமிழில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது. எவனை முன்னுக்கு வேற இல்லாதே இல்லை விளங்குற எங்களுக்கு எல்லாமே என்ன இதுக்கு மூளைக்குள்ள இது வச்சிருக்குது. நீங்கள் தான் படிப்பறிவு இல்லாமல் இது இல்லாமல் இருந்தால் நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம். உடனே இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. உங்களோட புத்தி கட்டின மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கோணத்தில் பார்ப்பீங்க. நீங்கள் சொல்கிறது தான் சரியான நீங்கள் அமையாது விளங்குதா. நான் சொல்கிறது தான் சரியானு உங்களை எடுக்க சொல்ல இல்லை. நான் சொல்கிறது சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா தட்டி விட்டுட்டு போங்க. எவ்வளோ நீங்கள் வளர விட்டுருக்கீங்க, ஒருதனையும் வளர விட்டதில்லை. இல்லை நீ முன்னுக்கு வா ஐயா, நீ அதை செய் இதை செய்யண்டு ஊக்குவிப்பு எதுவும் கொடுத்துருக்குறீங்களா? எங்கே சொல்லிதான் கொண்டே அவனை தாழ்த்தி மட்டம் தட்டி இல்லாத பொல்லாத இதுகளை எல்லாத்தையும் கதைச்சு எப்படி அவனை கொண்டே அமர்த்தி விடலாம. நீங்க எப்படி அமர்த்திய ஒன்றும் தெரியாம இருக்கிறீங்களோ உங்களோட பிள்ளைகள் தான் உங்களுக்கு சந்தோஷம். அது இல்லை நீ முன்னுக்கு வா ஐயா, நீ அதை செய் இதை செய்யண்டு ஊக்குவிப்பு எதுவும் கொடுத்துருக்குறீங்களா? எங்க சொல்லிதான் கொண்டே அவனை தாழ்த்தி மட்டம் தட்டி இல்லாத பொல்லாத இதுகளை எல்லாத்தையும் கதைச்சு எப்படி அவனை கொண்டே அமர்த்தி விடலாம. நீங்க எப்படி அமர்த்திய ஒன்றும் தெரியாம இருக்கிறீங்களோ உங்களோட பிள்ளைகள் தான் உங்களுக்கு சந்தோஷம். அது அம்மாவான இது ஒரு கடும் கதை. நான் இப்படி வீடியோக்கள் போடணும் மட்டும் தான் நான் கூட ஆசைப்படுறேன்னா, என்னடா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க, பத்தாக்குறை டாக்டருக்கு வேற படிச்சுட்டேன். ஸோ இப்படி குடுக்கலான்னு. ஸோ இந்த வீடியோ ஓட்ட தம்பிக்கு எங்க இருந்தாலும் 100 வருஷம் வாழும். டிப்பிக்கலா எங்கட சனத்துல இருக்கிற ஒரு சில நாதாரிகளோட மென்டாலிட்டி தான். டிப்பிக்கலா சொல்றேன், டிப்பிக்கலா எங்கண்ட சனத்துல இருக்கிற ஒரு சில நாதாரிகளோட மென்டாலிட்டி 100ல 99% ஒழுங்கா இருக்கும். அந்த ஒரு வீதம் பாத்தீங்கன்னா டிக்டாக்ல இருக்கும். நிரோசன் ஒன்று இருக்கு டிக்டாக்ல, இந்த ஜேடிஎல் ஒன்று உண்டு, இந்த என்ன ஏதோ ஒரு டிக்டாக் உண்டு வன்னிமாய்ந்தன். இப்படி இந்த மனநோயாளிகளுக்கு எனக்கு விளங்கையில இந்த தம்பி போட்ட பதிவு ஒரு கடும் பதிவு. அம்மா அறிய கொடுத்துருக்கிறான் ஒரு லெவல்ல. நான் தான் ஸ்லோ மோஷன்லையும் அதை போட்டிருக்கேன் என்றால் எங்க சொல்றதோ அங்க ஒன்று தான் அவனை மாதிரி எனக்கும் கதைக்கு ஆசை. எங்கட சனத்துல இருக்கிற ஒரு வீதமானாக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னண்டா, ஒருத்தன் நல்லா வந்துட கூடாது, அவன் என்ன செஞ்சாலும் துளைக்கணும் அவனை. விடாக்குதான் அவங்களுக்கு பிரச்சனை. 6வது ஒருத்தன் அதான் தலைவர் சொல்றான், உங்கண்ட பிள்ளைகள் கண்டா வச்சு. ஆனால் 6வது ஒருத்தன் நல்லா வந்தா ஏதாவது ஒன்றை சொல்லி, அது 6வது ஒருத்தனோ ஒருத்தியோ அந்த ஒருத்திய பற்றி தான் கதைக்க போறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏதாவது ஒன்றை சொல்லி ஏதாவது ஒன்றை திட்டி. இப்ப 100% ராமன் எங்க இருக்கு, 100% சீதை எங்க இருக்கு, களவே எடுக்காதவன் எங்க இருக்கு. நான் கூட 100% நல்லவன் நான் ஒரு நாளுமே சொல்லுவேன். களவே எடுக்காதவன் எங்கடா இருக்கான், பொய்யே சொல்லாதவன் எங்கேயா இருக்கான். எங்கேயாவது ஒருத்தர் சமூகத்துக்கு நல்லது செய்ய வலிக்கணும் அல்லது ஃபேமஸா வந்துட்டான்டா போட்டு கூளாறு கூளாறு கூளாறு. எங்கட சமூகத்துல மட்டும்தான் ஒரு வீதமான மனநோயாளிகளுக்கு, திரும்ப சொல்றேன், ஒரு வீதமான மனநோயாளிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த தம்பி போட்ட வீடியோவை எதேச்சியா டிக்டாக்ல எதேச்சியா தட்டி கொண்டு போய்க்கலாம் கண்ண. எந்த பெரிய ஒரு வசனம், எவ்வளவு பெரிய ஒரு உண்மை. எங்கள்ட சமூகத்துல மட்டும்தான் ஒரு வீதமான மனநோயாளிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. தெளிவா தானே சொல்லி விடுறேன். நாளைக்கு ஜாழ்ப்பாணத்தான ஓடிடக்கூடாது, கிளிநொச்சியான கிளிநொச்சியோட முஸ்லீம் அண்ட் முஸ்லீம்ஸ் ஓடிடக்கூடாது, முல்லைத்தீவான் ஓடிடக்கூடாது, கிளிநொச்சியானோட மன்னார்காரோடு. எங்களுடைய தமிழ் சமூகத்துல வாழ்கிற ஒரு வீதமான மனநோயாளிகளோட பிரச்சனை இதுதான் பிரச்சனை. திருப்பவும் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். அந்த தம்பி சொல்ற ஒவ்வொரு வசனத்தையும் பாருங்க. நீங்க எவனை முன்னுக்கு வேற விட்டுருக்குறீங்க இல்லை, நான் கேட்குறேன். அது அப்படி நீங்க சொல்றத கேட்டோண்ட மற்றவன் பாலோடும் இந்த வாகிசனை அந்த பின் மேஜையில் இருக்கிறக்க கூடி தகுதி இல்லையண்டே அடிச்சு கழிச்சாங்களே. தமிழில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது. எவனை முன்னுக்கு வேற இல்லாதே இல்லை விளங்குற எங்களுக்கு எல்லாமே என்ன இதுக்கு மூளைக்குள்ள இது வச்சிருக்குது.
நீங்க தான் படிப்பறிவு இல்லாமல் இது இல்லாம இருந்தா நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம் உடனே. இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. உங்களோட புத்தி கட்டின மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கோணத்துல பாப்பீங்க. நீங்க சொல்றதுதான் சரியா நீங்க அமையாது விளங்குதா? நான் சொல்றதுதான் சரியானு உங்களை எடுக்க சொல்லல. நான் சொல்றது சரியா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா தட்டி விட்டுட்டு போங்க. எவ்வளோ நீங்க வளர விட்டுருக்கீங்க, ஒருதனையும் வளர விட்டது இல்லை. இல்ல நீ முன்னுக்கு வா ஐயா, நீ அதை செய் இதை செய்யண்டு ஊக்குவிப்பு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? எங்க சொசைதான் கொண்டு அவனை தாழ்த்தி மட்டம் தட்டி இல்லாத பொல்லாத இதுகளை எல்லாத்தையும் கதைச்சு எப்படி அவனை கொண்டே அமர்த்தி விடலாம நீங்க எப்படி அமர்த்திய ஒன்றும் தெரியாம இருக்கிறீங்களோ உங்களோட பிள்ளைகள் தான் உங்களுக்கு சந்தோஷம். அது கடுங்கதையும் பெர்ஃபெக்ட் கதையும். இதை விட யாராலையுமே எங்கட சமூகத்துல, தமிழ் சமூகத்துல இருக்கிற ஒரு வீத மனநோயாளிகளுக்கு இதை விட தெளிவா யாராலையுமே சொல்லிடாது. யாராலையுமே இதை விட தெளிவா தட்ட தமிழ்ல ஒரு வீத மனநோயாளிகளுக்கு, திரும்ப சொல்றேன், பக்கத்து வீட்டுக்காரன் பிறந்த ஒரு வீத மனநோயாளிகளுக்கு பேஸ்புக்லயே இருக்கு, பேரோடைய சொல்றேன். இந்த நிரோசன் ஒன்று இருக்கு, சிலர்கள் கள்ள ப்ரொஃபைல்ல ஓடியரும் ஒரு வீதம் தான். 80% சமூகத்துல என்ன நடந்தாலும் ஐயோ சிவருமானி எங்கள முட்டிதேங்கோ, ஐயோ உங்கள பிரச்சனை இல்லை, நீங்க என்னடா அடிபடுமோன்னு ஒரு 80% இருந்துரும். ஒரு 15% தான் சமூகத்துல ஏதாவது என்ன நடக்குதுன்றதை பார்க்கும். அதுல மிச்சம் 5% 4% உன்னிப்பா அரசியலையோ அதை இதை செய்யும். 1% இருக்கு மனநோயாளி கூட்டம். அதுல என்ன ஒன்று இருக்கு, ஜெர்மனியில இருந்த கண்ணாடி எல்லாம் போட்டு போன, எனக்கு பேர்கள் கூட தெரியாது இதுல. அதுக்கு முன்னம் என்ன உண்டு, கணக்க இந்த கூத்தாடி வெட்டே என்ற ஒரு மனநோயாளி உண்டு. அப்படி கணக்கு இருக்கு. இந்த மனநோயாளிகளுக்கு எனக்கு சொல்ல தெரியல, எங்க போய் எந்த சமூகத்துல எந்த பிசினாடு எடுத்து அமர்த்தி போட்டு வாயில வச்சாதான் இதுகள் திருந்து மண்டு விளங்கல. ஒருத்தனை ஒரு சமூகத்துல முன்னேற விடையலாது, ஒருத்தன் ஒரு சமூகத்துக்கு நல்லது செய்ய விடையலாம், ஒருத்தி ஒரு பாட்டு பாடி முன்னேறலாது, ஒருத்தி அவள் ஜனனியன் பிக் பாஸ் போட்டு வந்தா போட்டு அவளை போட்டு இறக்கி அவள் அந்த இன்னொரு பிள்ளை உண்டு, என்ன பேர் உண்டு, அந்த கில்மிஷா உண்டு, அந்த அவள் இதை பாட்டு பாடினாள். அவள் ரணில் விக்ரமசிங்கோட போய் அடே உங்களோட சுமந்திரன் போய் ரணில் விக்ரமசிங்கோட டீல் அடிக்க தெரியலையாடா? உங்கள்ட ஸ்ரீதரன் போய் அங்க நக்கைக்குள்ள தெரியலையா உங்களுக்கு? உங்களோட ஒவ்வொரு நான் போய் கதைச்சினேன் ரணில் விக்ரமசிங்கோட வர சொல்லி போய் நான் கதைச்சிறேன். சோ ஏன் அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துறீங்க? அந்த பிள்ளை போய் ஜனாதிபதி என்னோட செல்ஃபி எடுத்துருவார். குழந்தை பிள்ளைடா 10-12 வயசு பிள்ளைக்கு ஒரு நாட்டுல ஜனாதிபதியோட போய் வீடியோ எடுக்கிறது படம் எடுக்கிறது விரும்பம் தானே அது. அந்த பிள்ளைக்கு என்ன அரசியல் தெரியும்? எங்களுக்கு தெரியும் ரணில் 2002 என்ன செய்தார், 2004 என்ன செய்தார் எங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இப்ப அந்த பிள்ளை போய் வீடியோ எடுத்ததுக்கு பெரிய இதெல்லாம் அடிச்சு தமிழ் இளம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, வெளிநாட்டு வர மாட்டோம், புறக்கணிப்பமண்டு. இந்த 1% மனநோயாளிகள் எங்களுடைய 99% ஒழுங்காயிருக்கிற சரத்தையும் துளைப்பாங்க. சில அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இந்த மனநோயாளிகள் இருக்கு. சில நான் அது ப்ரூவ் பண்றேன், ஏன் பம்பல் நான் அதை ப்ரூவ் பண்றேன். சில வைத்தியருக்குள்ள ஒருத்தர் முன்னேறிட்டான் விடக்கூடாது, ஆட்டி பித்துக்குள்ளறி அப்படி மனநோயாளிகள் இருக்கு. இந்த மனநோயாளி கூட்டத்தால ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படுறதுதான் உண்மை. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு போட்டு காட்டுட்டு இந்த வீடியோ பேர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஈழத்து பாடகி கில்மிசா தனது முகநூலில் பதிவிட்ட வீடியோ காட்சி ஒன்றின் மூலமே சமூக வலைத்தளங்களில் தற்போது பேசுபொருளாக இருக்கின்றது. இந்த காட்சி தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்ற நிலையிலே பாடசாலை மாணவியாக இருக்கின்ற கில்மிசா வாகனம் ஓடும் காட்சிகளை எவ்வாறு தனது முகநூலில் பதிவிட்டார், இதற்கு யார் அனுமதி வழங்கினார்கள், இந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு இவருக்கு வயது இருக்கிறதா என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியை சேர்ந்த கில்மிசா ஈழத்து பாடகியாக பலராலும் அறியப்பட்ட ஒருவர். இவர் தற்போது வெளிநாடுகளிலும் சரி உள்நாடுகளிலும் சரி தனது குரலால் தற்போது பிரபலமடைந்து வருகின்ற ஒரு நபர். இவ்வாறான நிலையிலே இவர் சாரதி அனுமதி பத்திரம் இலங்கையில் உள்ள சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் வாகனத்தை ஓடும் காட்சிகளை தனது சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டமையே தற்போது பேசுபொருளாக இருக்கின்றது. இவருக்கான வயது இன்னும் போதாமையால் இவர் சாரதி அனுமதி பத்திரத்தை எடுக்க முடியாது எனவும், அதற்காக இவர் வீதிகளில் வாகனத்தை ஓடுவது தவறு எனவும் இந்த சமூக வலைத்தளங்களிலே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதற்கு அனுமதி வழங்கிய பெற்றோர் குற்றவாளிகள் என்ற தொனியிலே தற்போது பேசுபொருளாக இருக்கின்றது. சரி, கடவுள் ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணி இருக்கிறேன். அதாவது கெட்ட வார்த்தையில பாவிக்க மாட்டாங்க. இந்த நாதாரிகளுக்கு, இந்த வீடியோ போட்ட ஜேசட் தமிழ் என்ற இதை இயக்குற நாதாரிக்கு, இந்த கஸ்மாலத்துக்கு
இந்த கழுசடைக்கு, இந்த பேமாரிக்கு, இந்த கம்முனாடிக்கு வேற என்ன தமிழ்ல மனுஷர் பதில் சொல்லணும் சொல்லுங்க. டீசென்டான தமிழ்ல அந்த பிள்ளைக்கு நான் நினைக்கிறேன் பெருமை. நான் இந்த பிள்ளை எப்ப கண்டனான் என்றால், நான் எலெக்ஷன் கேட்கிற நேரங்கள்ல 2004ஆம் ஆண்டு ஒரு நாள் வெலம்புரி ஹோட்டல்ல சாப்பிட்டு கொண்டு கேட்க ஒரு நாள் வந்து சின்ன பிள்ளை ஒரு நாள் வந்து கேட்டுச்சு, டாக்டர் உங்களோட ஒரு படம் எடுக்கலாமாண்டு. அப்ப நான் சொன்ன எடுக்கலாம் இவன் அப்பா அம்மா பின்ன நண்டவன். அப்ப டாக்டர் நானும் கூட ஃபேன் உண்டு. அப்ப பிறகு இந்த பிள்ளை எங்கேயோ கண்டமா இருக்கேன். எனக்கு இசையில பெருசா தெரியும், ஆர்வம் கடும் ஆர்வம் இசையில நான் பாட தெரியாது. சோ அதால இசையில கொஞ்சம் அந்த கொஞ்சம் குறைவு. சோ நான் இந்த பிள்ளைங்க கண்டமா இருக்கு. நான் அந்த நேரங்கள உண்மையா சொல்றேன், நான் இந்த கொசிப்புகள் வம்புகள் இந்த டாக்டரா இருக்கீங்களோ பாக்குற டைம் இல்ல, பாக்குறதும் இல்ல. தனியா வேலையும் விளையாட போறதும் ஆச்சரிய போவ நேரவும் எந்த எக்ஸ்போர்ட்டும் எந்த வேலையுமா இருந்தேன். நான் கொஞ்சம் பேர் கத்தின பின்னால பேக்ரவுண்ட்ல. சோ என்னண்டால் அப்ப நான் சொன்னேன் அந்த பிள்ளைகிட்ட சரி வாங்க எடுப்போம்னு சொல்லி போட்டோ செல்ஃபியும் எடுத்து இது எடுத்தா பிறகு நான் எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கேன். டாக்டர் நான் கீழ்மிஷான் பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பிறகு ஷாக் பண்ணிச்சுது. அந்த ரணிலோட படம் எடுக்கைகள் எல்லாம் குளறி பெரிய தமிழீழ மண்டெல்லாம் கதைச்சு பெரிய புலம்பினாக்கள். என்னடால் எங்கண்ட அந்த 1% மனநோயாளிகள் தான் இந்த பேஸ்புக்ல கூட இருக்கிறது. வழி அவளை கொள்ளும். இந்த பேஸ்புக்ல கூட ஒரு கள்ள ப்ரொஃபைல்ல இருக்கிறது வந்து ஒரு சரியான ஒரு அது வந்து நான் ஒரு நாளைக்கு சிவதாஸ் சார்கிட்ட அல்லது சிவயோகன் சார் பிடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். என்னடால் சொந்த ப்ரொஃபைல்ல ஒரு கருத்தை சொல்ல இயலாது. தம்பிராசான்னு உண்டு சொல்ல வேணும். இனி மிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சொந்த ப்ரொஃபைல்ல சொந்த படத்துல இப்ப நான் பஃப்ரா பீப்புள் ஆக்ஷன் நான் என்னுடைய சொந்த வீடியோவை சொந்த முகத்தோட சொந்த கருத்துல சொல்லி கொண்டிருக்கேன். அதுக்கு வழக்கில் வந்தா நான் அதை தீர்மானிப்பேன், அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன், அது பிரச்சனை இல்லை. சோ முதுகெலும்பில்லாத ஒரு கூட்டம் இந்த ஜேச தமிழ் என்ற நாதாரி. ஏன் எனக்கு இந்த ஜேச தமிழ் என்ன பற்றி கூட போட்டுதான் நல்லா போட்டு இண்டியில இருந்து இவன் வேற யாத்தான் போடுவான், அது வேற பிரச்சனை. ஆனா இதெல்லாம் வர ஒரு உழைப்புக்கு ஒரு நினைக்கிறேன் பேஸ்புக்ல மானிட்டைஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நாளா $7 வந்திருக்கு, 2100 ரூபா. சோ அந்த பிச்சைக்கார காசுக்கு ஏன் இந்த வேலை, இந்த பிச்சைக்கார காசுக்கு ஒரு பிச்சைக்கார ஒரு உழைக்கிறதுக்கு சரியான கருத்தோட வந்து முகத்தோட ஒரு வீடியோவோட சொல்லுவோம். பாருங்க அந்த தம்பியின் வீடியோ போட்டேன். எங்கட ஆக்கள் இருக்கிற மென்டாலிட்டியில இருக்கிற பிரச்சனை என்னடால் ஒருத்தனை முன்னேற விடவும் மாட்டோம், ஒருத்தனை நல்லா வரவும் விடவும் மாட்டோம். சூனியம் செய்யறதுல இருந்து கட்டுறேன்னு உடனே தூக்கி ஓடி வந்துடுறாங்க. மட்டக்களப்பாறை பற்றி சுக்காச்சிட்டாண்டு நான் மட்டக்களப்பை பற்றி கதைக்கவே இல்லடா. யாழ்ப்பாணத்துல சாவேச்சியில சூனியம் செய்யவங்க நான் இருந்த வீட்டு. அதனால பிரதேசவாதம் சூனியம் மட்டும் நான் கதைக்கல. தயவு செய்து அடுத்த டொப்பிக்க தொடக்கிறாங்கடா. ஏற்கனவே அங்க யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ போட போறீங்க. அதுக்கு மலைநாட்டுல இருந்து கத்துது பரதேசி உண்டு. சோ ஐயோ நெடுகள் நினைக்கிறது நல்ல வசனத்தை காயக்கொள்ள மாட்டேன். சரி என்னண்டா, சரி அந்த பிள்ளை ஒண்ட பாருங்க. என்னுடைய கருத்து என்னண்டா, வடிவ பாருங்க அந்த வீடியோவை, பேக்ரவுண்ட பாருங்க. பேக்ரவுண்ட்லயே தெரியல முழுக்க வயல். சோ வயலோட யாழ்ப்பாணம் முழுக்க நான் கார்ல தெரிஞ்சிருக்கேன். வயலோட இருக்கிறேன்னா வேலனை போறதா இருக்கும். அந்த பின்னுக்கு இருக்கிற கருக்கு மட்டையில கட்டின வேலிகள் அதுகள் இதுகள் மாடுகள் நிக்கிறதுல பார்த்தா ஓரளவு கெஸ் பண்ணக்கூடியா இருக்கு. சரியான ஒதுக்குப்புறமான இடம். அந்த ஸ்கிரீன்ல ஒரு வாகனம் கூட நிலத்தி போய் நினைக்கிறேன் நான் பாக்கல, சரியான பாக்கியது. சோ அந்த பிள்ளை ஓடி போறது ஒரு தனி வயலுக்கு இல்ல, பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்க தக்கனையா தான் அந்த பிள்ளைக்கு நினைக்கிற பெரும்பாலும் ஓலவேல் எக்ஸாம் எடுக்கணும்னா 16 வயசு. அப்படி ஒரு பிள்ளை 16 வயசுல கார் ஓடுதுண்டா பெருமையா போடுங்க வேண்டாம். உனக்கு தான் சொந்தமா கார் வேண்ட வக்கே இல்ல, வாழ்க்கையில கார் வேண்ட போறதும் இல்ல. சரி ஒரு பிள்ளை இதே ஒரு 4-5 நாதாரி ஷேர் பண்ணி இருக்கு தானே கள்ள ப்ரொஃபைல்ல. அப்படி அந்த பிள்ளை சொந்தமா ஒரு கார் உண்ட வேண்டி தண்ட உழைப்புல விளங்கி கொள்ளு, வீடியோ போடுற விளங்கி கொள்ளு. பரதேசி கூட்டம்ன்றது இதுதான். அடி இதுல ஒரு வசனத்தை மாறி அடிச்சுட சரி இந்த ஜேச தமிழ் நீ அடிச்சு போட்டு மச்சுனா யாழ்ப்பாணத்தை பேரதேச கூட்டம். நான் இந்த 1% மனநோயாளிகளுக்கு தான் இந்த வீடியோ. அந்த நிரோஷ் மாதிரி வெளிநாடுகள்ல இருந்த நிரோஷ் மாதிரி அப்படி இருக்கிற பரதேசியில தான் இந்த வீடியோ. என்னடா அப்படி அந்த பிள்ளை சொந்தமா பாடி உழைக்குதடா. 10-12 வயசுலயே அவள் பாடி இந்தியாவுல போய் வின் பண்ணி வந்து அவள் உழைக்கிறாள்ரா. நீங்க என்னத்த தின்றுக்கிறீங்க இந்த வரைக்கும்? இந்த வீடியோ ஷேர் பண்ற நாதாரி 40 வயசுல இந்த நேரம் அம்மாண்ட பொக்கரிக்கு இருந்து காசு அள்ளி எடுத்துக்கொண்டு போய் தான் பியர் அடிக்கும். ஆனா வீடியோ ஷேர் பண்ணு. இந்த சமூகத்தை எங்க திருத்த போறோம்? 1% மனநோயாளிகள் 2% மனநோயாளிகள் இந்த போடுற இந்த வீடியோக்கள் தான் பேஸ்புக் முழுக்க ஷேர் பண்ணப்படும்.
இந்த மனநோயாளிகளுக்கு சமூகம் பற்றிய எந்த அக்கறையும் இல்லை, வாழ்வியல் பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லை, பொருளாதாரம் பற்றிய எண்ணமே இல்லை, வாழ்வ போறோமா இருப்போமா ஒன்றுமே தெரியாத எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு போனை வச்சுக்கொண்டு ஒரு கருத்து ஒரு இது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைன்ற இந்த வீடியோ ஒரு உதாரண வீடியோ. 16 வயசு பிள்ளை தன் சொந்த காசுல சாணியை உழைச்சு அம்மாக்கு இடையில நான் பார்த்தேன்னா ஒருக்கா ஃபேஸ்புக்ல போட்டிருந்தது, அம்மாவுக்கு ஸ்கூட்டர் பைக்கோ ஏதோ ஒன்று எலக்ட்ரிக் பைக்கோட வேண்டி கொடுத்தது. பெருமைப்படுவோம். அந்த பிள்ளை போய் ஜனாதிபதியோட ஜனாதிபதின்றதை நீங்க விரும்பாடா சிங்களவன் பாக்கு போட்டா எங்களுக்கும் அவங்க தான் ஜனாதிபதி. இந்த ரியாலிட்டியை விளங்காத சிறிதரன் போன்றதுகள் வாளுகள், இந்த கட்டகழுத்தன் போன்ற வாளுகளுக்கு என்ன இந்த சமூகத்தை நாங்கள் மாத்திரம் இந்த வீடியோ போடுறதுக்குரிய காரணமே எங்கட சமூகத்துல ஒரு சின்ன மாற்றமாவது வருமா இல்லையான்ற நான் அப்பா செய்யறதா. இப்ப பேரோ இந்த டிஷர்ட்டு கோமன் பேரும் இந்த நாள் பார்த்தாலும் டாக்டர் இதையே அல்லது கிரே கலர் தான் போட்டுவேன், எனக்கு பிடிச்ச கலர்டா இதுவும் கிரே கலர் தான் சரிதானே. சோ இந்த கலர்ல தான் நான் எப்பவுமே உடுப்பு போடுவேன். இதையும் கோமெண்ட் பண்ணு. யாராவது ஒருத்தி நியூஸ் வாசிக்க வந்தா அடி அவள் போன வெள்ளிக்கிழமையிலோட உதய சாரிய போட்டவள் எப்படி இருக்குதுங்க ஒரு சில மனநோயாளி கூட்டம். அடே ஒருத்தனால வீடியோ தமிழனியானாடா மாறி மாறி செக் சேட்டு போடுறதுக்கு அடி நச்சுனாடா வீட்டுல போட்டிருக்கிற உடுப்போட வீட்டுல நான் உங்களுக்கு ஒன்று தெரியுமே நடந்து போடுற ஷர்ட் வந்து நான் வீட்டை போடுறதுக்கு பாய்க்கிற ஷர்ட் அந்த கிரே கலரும் வீட்டை வெக்கைக்கு போப்ப மழை பெய்யுதுட்டே. சோ அதையும் நொட்டை பிடிச்சு எல்லாத்தையும் நொட்டை பிடிச்சு ஒருத்தன் சமூகத்துக்கு நல்ல செய்ய போறான்டா அவனையும் நொட்டை பிடிச்சு இவனுக்கு முதல் மேனேஜ் டிவோர்ஸ் அதோட டிவோர்ஸ் இதோட டிவோர்ஸ் தானும் செய்யாது தள்ளியும் படுக்காது. இதுல என்ன எங்க கொண்டு நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லுவோம். தானும் ஒரு விஷயத்த செய்யாது வைக்கோல்பற்ற நாய் விட கேவலமான ஆக்கள் தான். சில பேர் சொல்ல நாய் என்ற வீட்டை பாவிக்காத என்ன நாய்க்கு அவமானம். இப்படி ஒரு சமூகம் அப்படி போய்விட்ட கேவலமான சமூகத்துல இருக்கிறோம் நாங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணின மனநோயாளிகளை என்னன்னு சொல்றது நான் அப்படி ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பிள்ளை 14 வயசுல கார் ஓடுமாண்டா சந்தோஷம். அடைய உடலுறவுக்கு இலங்கை அரசாங்கம் சட்டம் கொடுத்திருக்கிற வயசு 16 விளங்கி கொள்ளு. இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு ரேப் பண்றது குழந்தை பிள்ளைகளுக்கு தடவை போறதுகள் தான் இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ணும். அப்படியே உடல் உறவுக்கு ஒரு பெண்ணுக்கு தகுதி உள்ள வயசு 16, கல்யாணம் கட்டுறதுக்கு ஒரு ஆணுக்கு தகுதி உள்ள வயசு 18. அது விட குழந்தை பிள்ளை 16 வயசுல கார் ஓடினா என்னடா பாய் ஃப்ரெண்டோட ஓடினா என்ன அது அவங்கள்ட்ட தனிப்பட்ட பிரச்சனை. ஏனென்றால் நாங்களும் முன்னேற மாட்டோம். சிலர் நினைக்கிறா தான் நினைக்கிறதான் நாங்க செய்யணும். அந்த படியை நல்லா தெளிவா சொல்லிக்க மூதேசி உன்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ திங்க் பண்ணுவாய். உண்ட அறிவுக்கு ஏற்ற மாதிரி என்னோடதான் திங்க் பண்ணணும் நினைச்சா என்னடா திங்க் பண்றது. ஒரு சமூகத்தின் பிரதிநிதியா வரவனுக்கு அறிவு கூட இருக்கணும் நான் நினைக்கிறேன். அவ என்னை விட நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு பிள்ளை உண்டு ஜங்கான பிள்ளை உண்டு வந்து நாளைக்கு அரசியல் நிக்க போறோம்னா நானே கொடுத்துட்டு போவேன். அதுதான்டா வெள்ளக்காரன் செய்யறான். எங்கிட்ட இருக்கே சாரிய பற்றி காய்க்கிறது அவள்கிட்ட சட்டையை பாத்தி ஓடி இந்த தோட்ட பாத்தனை அடி போன கிழமை முதல்கிழமை செவ்வாய்க்கிழமை அடி ஒரு போட்டு வந்தோம். எங்கடா மாற போறோம் நாங்கள். அந்த பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். அம்மா வடிவா வீடியோ ஒன்று போட்டு இந்த நாதரிகள் போட்டு உழைக்கட்டும். நன்றி வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.